Welcome to the fourth session of magnetism and magnetic effect of electric current. Today we are going to discuss about the magnetic nature of the current carrying conductor. A current carrying conductor is always associated with the magnetic field. ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதை சுற்றி எப்போதுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்னு சொல்லிட்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இங்கே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டக்டரை சுற்றி அயன் ஃபில்லிங்ஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ரவுண்டாக சர்க்குலர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஷேப்பில் வட்டம் போட்டுக்கிறத பார்க்குறோம். பக்கத்துலேயே அதனுடைய இல்லஸ்ட்ரேட் டயக்ராம் பாருங்கள். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதை சுற்றி கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே ஒயரை கரண்ட் கேரிங் கண்டக்டரை அப்படியே சர்க்குலர் ஷேப்புக்கு கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும். அதே ஒயர் தான் சர்க்குலர் ஷேப்பில் சுற்றும் பொழுது இந்த மாதிரி காயிலாக மாறிடுது. அந்த காயிலை சுற்றி ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ஃபீல்டும் வந்து ஒரு பகுதியில் பேலன்ஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடுவில் ஒரு கோடு இருக்குது இல்லைங்களா? இந்த கோடு எதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிங்கிற பாயிண்டில் கிடைக்கிற கண்டக்டரால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஃபீல்ட் இஸ் கெட்டிங் கேன்சல். பிகாஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஏலேருந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், தட் மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. பியில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், when we keep a magnetic compass near a current carrying conductor என்ன ஆகும்னா it deflects, showing that there is a magnetic field around the conductor. அந்த magnetic field எப்போ அதிகமாக இருக்கும்? when the current is maximum, that magnetic field will be greater. If it is less, then magnetic field will be less. and also distance அதிகரிக்க magnetic field குறையும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரிக் ரிங் பேட்டர்னில் இருக்கும். இதுவே இந்த சர்க்குலர் ஷேப்புன்னு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி இருந்தாலும் போக போக பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் வி ஆர் கெட்டிங் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இன் கேஸ் ஆஃப் காயில் அண்டு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். நவ் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால் கிடைக்கிற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அந்த வெக்டார் குவான்டிட்டி அதுக்கு ரெண்டு இருக்குது, ஒன்று மேக்னிடியூட் இன்னொன்று டைரக்ஷன். மேக்னிடியூட பின்னாடி பயோட் சவுட்லால் பார்க்க போகிறோம். இப்போ டைரக்ஷனை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக வி ஆர் ஹேவிங் டூ ரூல்ஸ். ஒன் இஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல், அனதர் ஒன் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க்ஸ்க்ரூ ரூல். ஃபஸ்ட்டு வாட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஸ்டேட்ஸ், லெட் அஸ் see. Assume that we hold the current carrying conductor in our right hand. ஏன்னா ரூல் பேரே ரைட் ஹேண்டு, such that the thumb points in the direction of current flow. பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் பாருங்கள், அவர் கையில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை பிடிச்சிட்ருக்காரு. அதன் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த தம்பு இருக்குல்லையே அந்த கையோடைய கட்டை விரல் அந்த டைரக்ஷனில் கரண்ட் போயிட்டுருக்கிறதாக அங்கே காமிக்கிறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஷோன் பை த அதர் ஃபிங்கர்ஸ் விச் ஆர் என்சர்க்லிங் த current carrying conductor. Then the fingers encircling the conductor points in the direction of the magnetic field lines which is produced by the current carrying wire. இப்போ current carrying wire தம்பு டைரக்ஷனில் போகும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போவோம்? நம்மளுடைய விரல்கள் இருக்கு இல்லையா அந்த விரல்கள் டைரக்ஷனில் போவோம். திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஒன்லி. லெஃப்ட் ஹேண்ட்னா இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் கரண்ட், அதனால் நம்ம இது ரைட் ஹேண்ட் ரூல் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்லும் பாருங்கள் ரைட் ஹேண்ட் கார்க்ஸ்க்ரூ ரூல் அதான் கொடுத்துருக்காரு. ஒரு கார்க்ஸ்க்ரூன்றது வந்து இந்த ஒயின் பாட்டில் அதெல்லாம் திறக்கிறதுக்காக ஃபாரினில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்க்ரூ வச்சுக்கோமே, நம்ம சுவிட்ச் போர்டில் முடுக்கும்போது ஒரு ஸ்க்ரூ வச்சு முடுக்குறோம். அந்த மாதிரியான ஸ்க்ரூ இல்லஸ்ட்ரேட் பண்ணிங்க. அந்த ஸ்க்ரூ வந்து ரைட் ஹேண்டடு ஸ்க்ரூன்னு ஏன் சொல்கிறோம்னா ரைட் சைடில் சுற்றும்போது ஸ்க்ரூ அட்வான்ஸ் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் சுற்றும்போது அட்வான்ஸ் ஆகிற ஸ்க்ரூஸும் இருக்குது. அது லெஃப்ட் ஹேண்டட் ஸ்க்ரூ, அது நம்ம தேவையில்லை. இப்போ ஸோ இஃப் வி ரொட்டேட் ரைட் ஹேண்டட் screw using a screwdriver, then the direction of current is same as the direction in which screw advances. That means screw முடுக்கும்போது screw எந்த டைரக்ஷனில் உள்ளே போகுது அந்த டைரக்ஷனில் கரண்ட் போகிறதா இமேஜின் பண்ணிக்கிட்டா நாம் எந்த டைரக்ஷனில் ஸ்க்ரூ ட்ரைவரை சுற்றுறோமோ அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன். இப்போ முன்னாடி பார்த்த ரூலுக்கும் இதுக்கும் வேரியேஷன் இல்லை,
ரெண்டு வேறு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஒன் பர்டிகுலர் காஸ். ஓகே, this is used to find out the direction of the magnetic field around the current carrying conductor that we know. ஸோ இப்போ ரெண்டு ரூல் படி நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைரக்ஷன் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்க்க போகிறது மேக்னிடியூடு. அதை யார் கொடுக்குறாங்கன்னா பயோட் அண்டு சாவட் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு மேக்னிடியூட் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பயோட் சாவட் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆஸ் பர் பயோட் சாவட் லா இங்கே மேலே ஒரு படம் இல்லஸ்ட்ரேட் ஆகிருக்கு, அதை கவனிங்க. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், அது எப்படி கரண்ட் கேரிங் கண்டக்டர், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு செல்லு. இந்த செல்லுடைய பாசிட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நேராக நெகட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது ஒரு சிறு பகுதியை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய மொத்த லென்த்து எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சின்ன பகுதியை நம்ம என்னென்னு சொல்லணும், டிஎல் சொல்லணும். டிஃப்ரென்சியேஷன் அதானே. அந்த டிஎல்ங்கிறதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது இந்த ஒயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் பி. அந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் பி இஸ் டைரக்ட்லி proportional to the strength of the current I, directly as the strength of the current I. ஏன்னா மேலே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, magnitude of magnetic field dB at a point P at a distance r from the small elemental length, dlங்கிறது small elemental length taken on a conductor carrying current varies directly. That means நம்ம proportionality சொல்லுவோம். As the strength of the current I and directly varies as the magnitude of the length of the current element dl. First current, second one என்னது current element dl, third directly as the sine of the angle theta. What is this angle theta? Theta is between dl and r. dl இந்த டைரக்ஷனில் இருக்குது, rங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு, படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும். dl ஒரு டைரக்ஷனில், r ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட்டில் எவ்வளோ ஆங்கிள் வேரியேஷன் ஆகுது, அந்த ஆங்கிள் தான் தீட்டா, அதனுடைய சைன் வேல்யூ. Then inversely as the square of the distance between the point P and the length dl. சரியா, பாயிண்ட் பிக்கு லென்த்துக்கு டிஎலுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஆர். அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் டைம்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா மாதிரியே இருக்கும். கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் எல்லாருமே இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாஸ் தான். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்டையும் சம்மரைஸ் பண்ணி கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிபி, தட் மீன்ஸ் அ ஸ்மால் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த கரண்ட் கேரிங் எலமெண்ட் டிஎல் இஸ் ப்ரொபோஷனல் டு IDL sin theta divided by r square. மேலே கொடுத்துக்கிற ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் தான் மேலே இருக்குது. I dl sin theta, கீழே r square inversely proportional to the square of the distance. Proportionality is replaced by a constant k. So dB is equal to k IDL by r square sin theta. The constant ஓட value experimentally found as mu naught by 4 pi. வெக்டார் ஃபார்மில் இதை கொண்டு வரும்போது dBக்கு டைரக்ஷன் என்னவோ அதை எது இல்லஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா dl cross r. இது கிராஸ் ப்ராடக்ட்ன்றதுனால உங்களுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குது, சைன் தீட்டா வந்திருக்கு. அப்போ மேலே இருக்கிற சைன் தீட்டாவுடைய அர்த்தம் இதுதான். mu naught by 4 pi I by r square into dl vector cross r cap. அப்போ இதனோட கிராஸ் ப்ராடக்ட்டு இந்த டிஎலுக்கும் ஆருக்கும் பர்பெண்டிகுலரான ஒரு டைரக்ஷனில் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ வெக்டார் ப்ராடக்ட், 11th ஸ்டாண்டர்ட் படித்தது தான். ஸோ த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த என்டையர் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இது டிபிங்கிறது டிஎலுங்கிறதுல கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால கிடைக்கிற ஸ்மால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மொத்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா தட் வில் பி த இன்டெக்ரல் ஆஃப் டிபி. பிகாஸ் இந்த கண்டக்டருடைய மொத்த லென்த்து நமக்கு தெரியாது முழுசான்றதுனால டிபி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஆட் பண்ண முடியாது. ஒரு லென்த்தையாக சின்னதாக பிரித்து அதனோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வி ஆர் சிம்பிளி இன்டகிரேட்டிங். இன்டகிரேஷன் இஸ் another form of addition. So b vector is equal to integral db which is equal to constant terms mu naught I by 4 pi வெளியில் எடுத்துக்கிறாங்க, dl vector cross r cap divided by r square. So this is the Biot-Savart law. இந்த Biot-Savart law யூஸ் பண்ணி இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், இது ரெண்டுத்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் எவ்வளோங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் let us see the magnetic field due to long straight current carrying conductor. Before that similarities and difference between electric field and magnetic field இங்கே illustrate பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஃபஸ்ட் லெசனில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டோம், இந்த லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துருக்கோம். 11th ஸ்டாண்டர்டில் கிராவிடேஷன் ஃபீல்டு பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஃபீல்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி அண்டு Biot-Savart law எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, இன்வெர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா போத் த ஃபீல்டு ஒபே இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, அதனால ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க.
then both the field obey principle of superposition because electric field wave pattern la flow agum, magnetic field adhe pattern la flow aganala they obey principle of superposition and are linear in respect to source enna way la irukko adhe linear form la dhaan idu irukum. Differences pathina electric field is produced by a scalar source. Electric field ஒரு scalar source la irundhu produce ஆகுது. electric charge engiradhu enadhu ஒரு scalar quantity. whereas magnetic field வந்து current flow ஆகிறதுனால கிடைச்சாலும் current ஒரு கண்டக்டரில் ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை current எலமெண்ட்னு சொல்லுவாங்க. so these magnetic fields are produced by a vector source, that means a current element. then second point, electric field is directed along the position vector joining the source and the point at which the field is calculated. ஃபீல்டு நம்ம எந்த புள்ளியில் கால்குலேட் பண்ண போகிறோம், அதுலேருந்து அந்த சார்ஜ் எங்கே இருக்கோ அது நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து டைரக்ஷனாக எடுத்துக்கிறோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு த பொசிஷன் ஆர் கேப் அண்டு த கரண்ட் எலமெண்ட் ஐடியல், பிகாஸ் இங்கே டிஎல் கிராஸ் ஆர் கேப்னு போட்டோம், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் அங்கே அப்படி இல்லை. தென் தேர்ட் பாயிண்ட், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள். ஏன்னா அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆங்கிளே இருக்காது. ஏன் ஆங்கிளே இருக்காது? E is equal to Q by 4 pi epsilon naught R square, no angle is there. பட் இங்கே அப்படி கிடையாது, ideal sin theta by R square. அப்போ இங்கே வந்து என்னது, it depends on the angle between R cap and ideal. சரியா? that is the difference between this. next we are passing on to an important question. புக்கில் சில தவறுகளோடு கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். magnetic field due to a long straight current carrying conductor. ஃபஸ்ட்டு இந்த கண்டக்டரை பாருங்கள், y டேஷ்ங்கிற இந்த கண்டக்டாரில் ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதனோட லென்த் நம்ம எல்லுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கோம், பட் அங்கே கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்திருக்காங்க. இது புக்கில் வந்து கீழே ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கும், பி இருக்கிற இடத்துல ஏ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நோட்டேஷன் ஃபுல்லாக தப்பாயிடுச்சு. ஸோ மாற்றி நான் ஜஸ்ட் பேஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் கவனிங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிஎல். தென் சென்டர் ஆஃப் த ஒயர்லேருந்து A distance தள்ளி point P நம்ம கன்சிடர் பண்ணுறோம். that means from point A to the point P we are taking the distance as R. now OPA இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் YPO அந்த ஆங்கிளை வந்து 5.2ன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி OPY dash அதனோட ஆங்கிள் 5.1. தென் ஏபிபி இருக்குது பாருங்கள், அந்த ஆங்கிள் சின்னதுன்றதுனால D5ன்னு எடுத்துக்கிறாங்க, ஸ்மால் ஆங்கிள். லைக் தட் ஏபிசி இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ தான் எங்கள் விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிஎல் அப்படிங்கிற இந்த ஸ்மால் எலமெண்ட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதனால் கிடைக்கிற மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பயோட் சவுட் லா படி மேலே இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 pi ஐடியல் சைன் தீட்டா என் கேப் பை ஆர் ஸ்கொயர். இட்ஸ் ஆல்ரெடி நோன் டு அஸ், இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் பி டியூ டு த என்டையர் கரண்ட் எலமெண்ட் ஒய் டேஷ் அதை கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம வேலை. ஒய் டேஷ் பூரா கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த முதல்ல குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏபிசியில் சைன் தீட்டா எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் ஏசி ஹைபாட்னியூஸ் ஏபி. ஸோ ஏசி இதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் த வேல்யூ ஃபார் ஏசி. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இந்த ஏபியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்னு இருக்கா, அப்போ டிஎல் சைன் தீட்டா. மேலே பாருங்கள் ஈக்குவேஷனில் டிஎல் சைன் தீட்டா இருக்குது, அதுக்கு பதிலாக இந்த ஏசியை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். அப்படியே இப்போ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து ஆப்ஷனுக்கு வாங்கலேன். அடுத்து இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அது என்னென்னா ஏபிபி அல்லது ஏபிசி கூட சொல்லலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளோ, D5. இந்த D5ங்கிற ஆங்கிளுக்கு மறுபடியும் நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். சைன் ஆஃப் D5, சைன் D5 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. ஏசி இருக்கா, அது ஆப்போசிட் சைடு. அதுக்கப்புறம் ஏபிங்கிறது என்னது, ஹைபாட்னியூஸ் சைடு. இந்த ட்ரையாங்கிளுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட்டு சைன் ஆஃப் D5. ரொம்ப பெரிய ஆங்கிள் இல்லை, சின்ன ஆங்கிள்ன்றதுனால நம்ம D5ன்னு எடுத்துப்போம். அப்போ D5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏசி பை ஏபின்னு இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு D5. ஏபியோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கேன் பாருங்களேன், அது வந்து ஆர் வேல்யூ, அதனோட வேல்யூ ஆர். நெக்ஸ்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி D5. ஏபிக்கு பதிலாக ஆர் போட்டுட்டேன். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் D5ன்னு ஆயிடுச்சு. இப்போ மேலே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஏசி இருக்குங்களா,
இந்த ஈக்குவேஷன்லையும் ஒரு ஏசி இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஆர் இன்ட்டு டி ஃபைன்னு போடலாம். அப்போ இந்த ஆர் இன்ட்டு டி ஃபையை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டிஎல் சைன் தீட்டா ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஆர் இன்ட்டு டி ஃபை. ஸோ ஈக்குவேஷன் இஸ் கெட்டிங் சிம்பிளிஃபைட். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணது ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. mu naught by 4 pi I by r square into instead of dl sin theta r d phi into n cap. இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, ஏபிஓ. ஏபிஓ ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது ரைட் ட்ரையாங்கிள் இல்லையா, அதனால் இதுக்கு வந்து ஃபைங்கிற ஆங்கிளுக்கு காஸ் வேல்யூ எடுப்போம். காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது, ஓபி. ஓபி இஸ் த அட்ஜசன்ட் சைடு, அதனோட வேல்யூ ஸ்மால் ஏ. ஹைபாட்னியூஸ் சைடு பார்த்தீங்கன்னா திஸ் ஏபி. ஏபி தான் வந்து ஹைபாட்னியூஸ் சைடு. இங்கே பிபின்னு இருக்குது, ஆக்சுவலாக அது ஏபி. இட் இஸ் நாட் பிபி, இது ஏபி. அந்த படத்தில் தவறு இருந்துன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் வந்த குழப்பம் அது. அப்போ இந்த ஏபியோட வேல்யூ வந்து ஆர், ஓபியோட வேல்யூ ஏ. ஸோ காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர். இதுலேருந்து நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆர் அங்கே கொண்டு போயிடுங்க, காஸ் ஃபை கீழே எடுத்துருவாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் ஃபை. இது எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்யணும். இங்கே ஒரு ஆர் இருக்கா, இந்த முன்னாடி ஈக்குவேஷன் இந்த ஆரையும் இந்த ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணும்போது மீதி நமக்கு வெறும் ஆர் தான் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi I divided by a divided by cos phi. அப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் ஏ, அதோட டினாமினேட்டர் காஸ் ஃபை. அப்போ காஸ் ஃபை எங்கே வரணும், நியூமரேட்டருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் நியூமரேட்டருக்கு வந்துடுது. இங்கே பாருங்கள் வந்துடுச்சா, டிபி இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi I by a cos phi. திருப்பி போட்டிருக்கேன் புரியணுன்றதுக்காக, டி ஃபை இன்ட்டு என் கேப்னு வந்துருச்சு. இப்போ ஆர்டர் பண்ணி எழுதும்போது டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught I by 4 pi a இன்ட்டு காஸ் ஃபை டி ஃபை என் கேப். இது டிபி, திஸ் இஸ் டியூ டு ஸ்மால் எலமெண்ட்டு. டோட்டல் எலமெண்ட்டுன்னு வரும்போது நம்ம இதை என்ன பண்ணி ஆகணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட்டிங் திஸ் வி ஆர் கெட்டிங் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, எங்கேருந்து இன்டகிரேட் பண்ணோம், ஒயரோட லென்த்து ஒய் டேஷ்லேருந்து ஒய் வரைக்கும் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஒய் டேஷ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால -5.1லேருந்து +5.1 வரைக்கும் நம்ம லிமிட்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெகட்டிவ்ன்றதுனால அது மைனஸும், பாசிட்டிவ்ங்கிறதுனால ப்ளஸும் இருக்குது. ஸோ -5.1 to 5.2 டிபி இஸ் ஈக்குவல் டு அந்த டிபியோட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, mu naught I by 4 pi a cos phi d phi n cap. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டர்ம்ஸை வெளியில் எடுத்து போட்டுட்டு இன்டகிரேட் பண்ணும்போது cos phi d phi என்ன ஆகும், sin phi ஆகிடும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். sin phi 2 + sin phi 1 போட்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஆட் பண்ணும்பொழுது ஆங்கிள் ரெண்டுமே 90 டிகிரி இருந்ததுன்னா, ஒரு வேளை இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஸோ தென் sin 90 + sin 90 வரும். sin 90 1, 1 + 1 2. ஸோ இங்கே 2ன்னு வந்துருச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பில் b is equal to mu naught I by 4 pi a into 2 n cap. மேலே இருக்கிற 2வையும் கீழே இருக்கிற 4ஐயும் கேன்சல் பண்ணும்போது கீழே ஒரு 2 வந்துடும். ஸோ b vector is equal to mu naught I by 2 pi a n cap. This is the final value for the magnetic induction at any point due to the entire current carrying conductor, which is found by using the Biot and Savart law. Next we are passing on to magnetic induction due to the circular coil carrying current. ஏற்கனவே நான் சொன்னேன் ஸ்ட்ரைட் லைன் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட்டு. இப்போ அதே ஒயரை அப்படியே ரவுண்ட் போட்டு சர்க்குலர் காயில் போட்டால் அதனுடைய ஆக்சிஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே ஆக்சிஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே பாருங்கள், இந்த காயிலோடைய நடுவில் ஒரு கோடு இருக்கா, இதான ஆக்சிஸு. இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறத வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு பயோட் சாவர்ட் லா வழக்கம் போல் எழுதிக்க வேண்டியதான். dB is equal to mu naught by 4 pi I dl cross n cap divided by r square. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் திஸ் dB இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகிடும், ஐடிஎல் சைன் தீட்டான்னு வந்துடும். dl cross n capங்கிறது என்ன ஆகிடுதுன்னா dl sin தீட்டாவாக மாறிடுது. ஸோ mu naught I by 4 pi I dl sin theta by r square. இப்போ இன்கேஸ் ஆங்கிள் 90 டிகிரின்னு வச்சுக்கோமே, அப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது we are getting the sin theta as 1. ஸோ அது ஈக்குவேஷன் ஷ்ரங்க் ஆகிடுது. ஐடியலுக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி ஆகிற போது ஈக்குவேஷன் இஸ் கெட்டிங் ஷ்ரங்க் இன்டோ mu naught by 4 pi IDL by r square. ஓகே, இது டிபி. வழக்கமாக நம்ம
பயோட் சாவர்ட்டோடைய கீழே பார்த்தோம். b vector is equal to integral dbன்னு பார்த்தோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை மறுபடியும் வந்து நல்லா கவனி. இப்போ முன்னாடி அதே படம்ன்றதுனால பெருசாக சொல்லலை நான். டிங்கிற பாயிண்ட்டில் சிங்கிற பாயிண்ட்லேருந்து 2 எலமெண்ட் குட்டி எலமெண்ட்டுகளை எடுத்துக்கிறோம். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னா சிங்கிற பாயிண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் எடுத்தால் ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடைக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த படத்தை இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு ரெண்டுத்தினால கிடைக்கிற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கிட்டு தானே கடைசியாக ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனால் இங்கே நம்ம ஏ அண்டு சி பாயிண்ட்டு, அதனால் இங்கே சி அண்ட் டி பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமே நம்ம எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஃபைனலாக அது ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிட்டு மீதி கிடைக்கிறத வச்சு தான் நம்ம ஃபைனல் வேல்யூ கொண்டு வரோம். சிலேருந்து கிடைக்கிற மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகும்னா சிபி அப்படின்னு போயிட்டு அதோடு நிற்காமல் எக்ஸ்டெண்ட் ஆகி சிபிஎஸ் அந்த டைரக்ஷனில் போகுது. சிமிலர்லி டிலேருந்து கிடைக்கிறது டிபிஆர். அப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் போனால் ஆட் பண்ணலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் வேறு டைரக்ஷனில் பண்ணுறதுனால வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனண்ட்டாக நம்ம இதை ரிசால்வ் பண்ணுறோம். ரிசால்வ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் ஹரிசாண்டல் காம்பனண்ட் as dB cos phi அண்டு இந்த சைடில் ஒரு dB cos phi. வெர்டிகல் காம்பனண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா dB sin phi dB sin phi கிடச்சிச்சு. பிகாஸ் த ஆங்கிள் இஸ் phi. dB cos theta எல்லா டைரக்ஷனில் இருக்கிறது ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். பிகாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஸோ தே ஆர் கெட்டிங் கேன்சல். சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால dB sin theta's ஆட் ஆகுது. ரெண்டு புள்ளியில் இருக்கிற dB sin theta's-னா 2 தடவை ஆட் பண்ணிப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. சி பாயிண்ட் டி பாயிண்ட் மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த ரிங்கில் இருக்குது. அதனால் வி ஆர் இன்டகிரேட்டிங். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிபி, அதர்வைஸ் இன்டகிரல் டிபி சைன் ஃபை இன்ட்டு கே கேப். ஏன் இது கே? இசட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால கே. இங்கே பாருங்கள் இசட்னு போட்டிருக்காங்களா இந்த டிஸ்டன்ஸு, அதனால் வந்து அது கே. கே இஸ் a யூனிட் வெக்டார் along the z direction. ஸோ அப்படி போடும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியில் எடுத்து போட்டுறாங்க. மீதி என்ன இருக்குது? டிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் ஃபை கே கேப்னு இருக்குது. ட்ரையாங்கிள் ஓசிபியை இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓசிபி இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் ஃபைங்கிறது என்ன ஆங்கிள்? சிபிஓங்கிறது 5 ஆங்கிள். அதனுடைய சைன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சைன் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 6, ஹைபாட்னியூஸ் சைடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அதனால் அதை அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கீழே போட்டுறாங்க. கேபிட்டல் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப். ரூட்னாலும் ஒன்று தான், ஹாஃப்னாலும் ஒன்று தான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நேராக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போடுறாங்கன்னா இங்கே மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இதெல்லாம் வெளியில் வந்துடும். மீதி இருக்கிற எது மட்டும் அங்கே இருக்குன்னா உள்ள இன்டகரல் டிஎல் மட்டும் உள்ளே இருக்கும். டிஎல்ங்கிறது லென்த் ஆஃப் த எலமெண்ட்டு. மொத்தமாக இந்த ரிங்கினுடைய லென்த்து தனியாக கட் பண்ணி நீட்டாக்கி மெஷர் பண்ணோம்னா அதை நம்ம வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இப்படியே சர்க்கிளாகவே நம்ம எடுத்துக்க போகிறோம்னா சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தானே அதனுடைய லென்த்து. சர்க்கம்ஃபரன்ஸோடைய ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா 2πr. அப்போ இந்த பையும் கேன்சல் ஆகிடுது. பை அண்ட் பை கெட்டிங் கேன்சல். இங்கே ஒரு ஆர் இருக்கா, இங்கே ஒரு ஆர் இருக்குது, 2 ஆர் சேர்ந்து ஆர் ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ μ0 I by 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஏன் 3/2னா இங்கே மேலே ஒரு ஆர் ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது, ஃபார்முலா அப்படியே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம போடுறோம். அது கூட இன்னொரு வேல்யூ ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப் இருக்குது. ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு 3/2ன்னு வருது. இதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பார்த்த ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ μ0 I இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இஃப் த காயில் இஸ் ஹேவிங் n டர்ன்ஸ், n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோமே, அப்போ மேலே n மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் த ஃபைனல் வேல்யூ b இஸ் ஈக்குவல் டு μ0 ni by 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு கே கேப். இப்போ ஒருவேளை இந்த இசட் டிஸ்டன்ஸ் 0 ஆகிடுது. தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட் பி சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ இந்த இசட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அது கேன்சல் ஆகுதுன்னா அப்படியே இந்த ஆர் ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும், இந்த 2வும். அப்போ மேலே ஆர் ஸ்கொயர் கீழே ஆர் கியூப், ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஆர் கியூப் கேன்சல் ஆகிட்டு யூ ஆர் கெட்டிங் பி இஸ் ஈக்குவல் டு μ0 ni by 2r கே கேப் சின்ஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபைனல் வேல்யூ. மேலே இருக்க ஈக்குவேஷன் தான், நடுவில் இருக்கு இல்லையா, பி இஸ் ஈக்குவல் டு μ0 ni
by 2 into r square by r square plus z square whole power 3 by 2 k cap. இதுதான் final equation. ஒருவேளை point P centerல இருந்தா இந்த equation, otherwise it is not so. Okay, so that's the end of the fourth session. Thank you.